ஹலோ பெட்டர் சிட்டிசன்ஸ், இந்த வீடியோல பைல்வான் ரங்கநாதனை வந்து ஏன் போலீஸ் ஒன்னும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, இன்கேஸ் அவர் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணானா எந்தெந்த செக்ஷன்ல அவர் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. சோ சுஜி லீக்ஸ்னா என்ன, அதை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து சுசித்ரா வந்து அவங்க வந்து ஒரு இன்டர்வியூல அஃபெக்ட் ஆன விஷயத்தையும் அவங்க சஃபர் ஆன பெயின்ஸை பத்தி ஒரு இன்டர்வியூல டீட்டெயிலா கொடுத்திருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 28 லட்சம் பேர் அதை வீடியோ பார்த்திருப்பீங்க. ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோல மெயினான 2 விஷயத்த அவங்க பேசினாங்க. ஒன்னு வந்து பைல்வான் ரங்கநாதனை பத்தி பேசினாங்க, ஒன்னு வந்து சுஜி லீக்ஸை பத்தி பேசினாங்க. அந்த 2 விஷயத்த தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஏன் போலீஸ் ஒன்றும் பைல்வான் ரங்கநாதன் மேல ப்ராப்பரா ஆக்ஷன் எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அது டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. நார்மலா யூடியூப்ல நீங்க எல்லாருமே என்ன பாப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பாப்பீங்க, நியூஸ் சேனல் பாப்பீங்க, ஃபுட் பிளாக் பாப்பீங்க, அண்ட் டிராவல்ஸ் பாப்பீங்க, அண்ட் கப்புள் பிளாக்ஸ் எல்லாம் பாப்பீங்க, அண்ட் சில விஷயமா பாப்பீங்க. ஆனா பைல்வான் ரங்கநாதன் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, வியூஸ்க்காக சினிமால ஒரு ஆக்டர் சேர்த்துட்டு அவங்க இத்தனை பேர் கூட இருந்தாங்க, அவங்க இந்த மாதிரி விஷயத்த பண்ணாங்க, காசு வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணாங்க, ஸோ இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவர் இதெல்லாம் எதுக்கு சார் நீங்க பண்றீங்கன்னு கேட்டா, நான் வியூஸ்க்காக தான் பண்றேன், நான் காசுக்காக தான் பண்றேன் சொல்லிட்டு டைரக்டாவும் சில விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு, இன்டர்வியூல எல்லாம் சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அவர் கண்டினியூஸா வந்து சில பேரை வந்து அட்டாக் பண்ணி தான் பேசிட்டு இருப்பாங்க. அதுல நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில பேர் டைரக்டாவும் அவர்கிட்ட போய் கேட்டு சண்டவும் போட்டிருக்காங்க. அப்படி சண்டை போட்டோமே அவர் பாத்தீங்கன்னா ரெகுலரா இந்த மாதிரி விஷயத்தை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. எத்தனை பேர் சொல்லியுமே அவர் இந்த மாதிரி விஷயம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப சுசித்ரா வந்து இதனால ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல கொடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா இவர் மேல நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஆனா போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் ஒன்னும் போலீஸ் ஆக்ஷன் எடுக்கல? உங்களுக்கும் பைல்வானுக்கும் பர்சனல் வெஞ்சன்ஸ் எதுவுமே இல்ல. ஒரு விஷயம் தெளிவுபடுத்துறதுக்கு அவர் என்ன உங்க இன்டர்வியூல அப்பட்டமா போய் சொல்லிட்டு போறாரு, யாருமே எதிராக கேஸ் போடலன்னு. நான் 21வது கேஸ் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி 20 கேர்ள்ஸ் ஆல்ரெடி போட்டாங்க. அதுக்கு மேலேயும் நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க கேஸ். எல்லாருமே கமிஷனர் ஆபீஸ்ல முறைப்படி கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். அந்த கேஸோட அடுத்த கட்ட நகர்வு ஏன் எதுவுமே நடக்காம? ஒன்னும் நடக்காது. ஏன்? Police is like that. They believe this is a useless case. பைல்வான் ரங்கநாதன் பண்ணதை தான் சவுக்கு சங்கரம் பண்ணாரு. சோ பைல்வான் ரங்கநாதன் என்ன பண்ண, பர்டிகுலரா ஒரு கேர்ள்ஸ் எடுத்து இந்த மாதிரி இவங்க அப்படி போனாங்க, இவங்க சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான மாடஸ்டி பண்ணி தான் பேசியிருப்பாரு. ஆன்லைன்லயே பாத்தீங்கன்னா அவங்களை வந்து தகாத வார்த்தையும் பேசியிருப்பாரு, தரைக்குறவா பேசியிருப்பாரு, என்னென்ன பேசணுமோ டீசென்ட் இல்லாம அவர் எல்லா விஷயமும் பேசியிருப்பாரு. அட்டாக் பண்ணுவார், பர்சனலாவே அட்டாக் பண்ணுவாரு. அந்த விஷயத்த வந்து போலீஸ் ஒன்னும் ஆக்ஷன் எடுக்கல. ஆனா சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா உமன்ஸ் போலீஸை வந்து சொன்னதுக்காக வந்து மே மாசத்துல அரெஸ்ட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட போலீஸ் போர்ஸை வந்து அவர் மேல ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் அவர் மேல குண்டாஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய கேசஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சோ பைல்வான் ரங்கநாதன் பாத்தீங்கன்னா வருஷமாவே இதுதான் பண்ணிட்டு இருக்காரு யூடியூப்ல. ஆனா அவர் மேல ஒன்னும் ப்ராப்பரா ஆக்ஷன் எடுக்கல. சவுக்கு சங்கர் சொன்னதுக்காக ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேர் மேல ஆக்ஷன், யார் தப்பு பண்றாலும் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். யாருக்கு நான் சப்போர்ட் பண்ணல. சோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இவரும் அந்த பேசிதான் இப்ப ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆனா இவர் பேசினே இருக்காரு, இவர் மேல யாருமே ஆக்ஷன் எடுக்கல. பாதிக்கப்பட்ட 20 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க சொல்லிட்டு சுசித்ரா அவங்க இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஒண்ணுமே ப்ராப்பரா ஆக்ஷன் எடுக்கலன்னா போலீஸ் என்ன மாதிரி இருக்காங்க பாருங்க. சோ லா அண்ட் ஆர்டர் காப்பாத்துற போலீஸ் வந்து எப்படி சவுக்கு சங்கரை வந்து அரெஸ்ட் பண்ணி அவர் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அவருக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க போறாங்களோ அதே வேலையை தான் இவர் பைல்வான் ரங்கநாதன் தொடர்ந்து கண்டினியூஸா இதான் பண்ணிட்டு இருக்காரு. வருஷமா இதான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க. அவர் மேலேயே ஒன்னும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவர் மேலேயே ஆக்ஷன் எடுக்கணும். அவர் மேலேயே பாத்தீங்கன்னா ஐபி செக்ஷன் 294B and 509 and 506 எல்லா ஏகப்பட்ட கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணோம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 67 படி அவர் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணோம். சரிங்களா? இந்த விஷயத்துல குறைஞ்சபட்சம் 3-4 வருஷத்துக்கு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்கலாம். இந்த விஷயத்தை அவர் கண்டினியூஸா பண்றது அண்ட் அவர் வீடியோ போடுறது எவிடன்ஸா இருக்கும் போது போலீஸ்க்கு வந்து பெரிய டாஸ்காவே இருக்காது இவர் அரெஸ்ட் பண்றதுக்கு. ஏன்னா கண்டினியூஸா பண்றாரு. சினிமாவை தானே சொல்றாரு, சினிமா அப்படியேதான் இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம யாருமே அப்படி சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா ரைட் டு லைஃப், ரைட் டு பிரைவேசின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க லைஃப்க்கு அவங்க பிரைவேசி முக்கியம். ஸோ இவர் மட்டும் ஒருத்தவங்க வந்து வியூஸ்க்காக அண்ட் லைக்ஸ்க்காக வந்து சினிமா ஆக்டர்ஸை வந்து ரொம்ப மோசமா பேசுறது வந்து சட்டப்படுத்தாப்ப. அந்த இதனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப சுசித்ரா வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுனாலதான் அவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியுது. அவங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க. இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்காம நிறைய பேர் அஃபெக்ட் ஆயிருப்பாங்கல்ல, அவங்களோட வழியெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியாதுல்ல, அவங்களோட ஃபேமிலி மெம்பர் வழியெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியாதுல்ல. இவரு நல்லாதுக்காக இவரு காசு சம்பாதிக்காக எவ்வளவு வேணா பேசுவாரு, யார வேணா என்ன வேணா பேசுவாரு. அவங்க திருப்பி பேச முடியாது. ஏன் பேச மாட்டானா, சரி இவன் கத்துறான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. கரெக்டுங்க. அவர் பைல்வான் ரங்கநாதன் என்ன பத்தி கூட தான் பேசினாரு. இதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ண நான் வந்து அவரை தான் இன்னும் பெரிய லாக்க போறேன். நான் பர்சனலா நீ அது பேசுறதே தப்பு. அது வந்து பட் நம்ம எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போறது இல்லைன்னா இது மட்டும் இதை பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வியூஸ் வருது. ஐ திங்க் இந்த வியூஸ் வரதுல இருந்து அதுல இருந்து எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும். விட்டுருவாங்க. சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கல்ல, இப்ப போலீஸ் என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்தா கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா கம்ப்ளைண்ட் பண்ணி ப்ராப்பர் ஆக்ஷன் எடுக்கலன்னா என்னங்க பண்றது? யாருமே எதிராக கேஸ் போடலன்னு
நான் 21வது கேஸ் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி 20 கேர்ள்ஸ் ஆல்ரெடி போட்டாங்க. அதுக்கு மேலேயும் நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க கேஸ். எல்லாருமே கமிஷனர் ஆஃபீஸ்ல முறைப்படி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். இவங்க மேலேயும் தப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு, இந்த அஃபெக்ட் ஆன பர்சன் மேலேயே. இன்கேஸ் இவர் கண்டினியூஸா பேசினானா போலீஸ் ஆக்ஷன் எடுத்தா நெக்ஸ்ட் கோர்ட் அப்ரோச் பண்ணணும். கண்டிப்பா கோர்ட் இது இவங்களோட வீடியோ எவிடன்ஸ் வச்சு கண்டிப்பா இவருக்குலாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ எப்படி ஒரு சவுக்கு சங்கருக்கு வந்து இவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸை கொடுக்குறாங்களோ, போலீஸ் ஃபோர்ஸ் 2-3 போலீஸ் ஃபோர்ஸ் கொடுத்தாவே பயில்வான் ரங்கநாதனுக்கு போதும். அவரெல்லாம் கண்டிப்பா அவர் மேல நிறைய கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அவரோட வீடியோ எவிடன்ஸ் நிறைய இருக்கு. இந்த நடிகர் சங்கம்லாம் எதுக்கு இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க, புரியவே இல்லை. ஒருத்தர் பார்த்து இந்த தமிழ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்க எல்லா ஆக்டர்ஸை பத்தியும் தரைக்குறவா பேசின்னு இருக்க, எல்லாம் பண்ணின்னு இருக்காரு. இவங்க பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி இருக்காங்களா எனக்கு ஒன்றும் சுத்தமா புரியல. ஒரு லீகல் டீமை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து எவிடன்ஸ் இல்லாம பேசக்கூடாது, இந்த மாதிரி தரைக்குறவா ஒருத்தவங்களை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்கணும். இவங்களே வாலண்டியரா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், அவங்க சார்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். ஆனா நடிகர் சங்கம்லாம் எதுல இம்பார்ட்டன்டா இருக்கான்னு பாத்தீங்கன்னா அவங்க பில்டிங் கட்டுறதுக்காக இம்பார்ட்டன்டா இருக்காங்க. அதுக்கு டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர்னால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்களோட இன்டர்வியூல பாத்தீங்கன்னா இவருக்கு எவ்வளவு ஏகப்பட்ட சாபத்தை கொடுக்குறாங்க. பயில்வான் ரங்கநாதனுக்கு ஃபைனலா நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம், நாசமா போ, செத்து போ, சீக்கிரமே செத்து போ, உன் பொண்ணு ரொம்ப உருப்படும். ஏன் இப்படி ஒரு சாபம்? செத்து போ, முடிஞ்சா பண்ணி செத்து போ. ஏன் இப்படி சாபம் கொடுக்குறீங்க? ரொம்ப சாபம் கொடுக்கல, என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட் பயில்வான் ரங்கநாதன். செத்து போங்கிறது இருக்கு. முடிஞ்சா அந்த உன் வீட்டு பக்கத்துல இருக்கிற கடலுக்குள்ள அப்படியே நடந்து போய் செத்து போயிரு. திருவான்மையூர்ல சொல்றேன். பீச் நாசமா போயிடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லின்னு இருக்காங்க. அந்த வீடியோ கிளிப் கூட நான் போடுறேன். அப்ப எவ்வளவு அவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க இவர்னால. சோ கண்டிப்பா இவங்க மேல வந்து அந்த நடிகர் சங்கம் வந்து ஒரு லீகல் டீம் வச்சுட்டு கண்டிப்பா இவர் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணுமே. அவெல்லாம் இவர் வந்து எல்லா பிரஸ் மீட்டுக்கும் போயிடுவாரு. அங்க போயிட்டு கான்ட்ரவர்சியா கொஸ்டின் கேட்பாரு. அதுவும் அவங்க ஆன்சர் சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. கண்ணகி நல்ல விளக்கு தேவை. படத்தை பார்த்தா தெரியுங்களா? அது மக்களுக்கு சொல்லிடுறேன் நான். பொதுவா இல்ல, பொது கருத்து எனக்கு இல்லைன்னா அது படத்தை பத்தி மட்டும். சார் எங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்களா நாங்க சண்டை போட்டது? வீட்டுலயும் இல்ல இவரு ஏனோன்ட்டே வந்து வியூஸ்க்காக அந்த கான்ட்ரவர்சிக்காக இந்த மாதிரி விஷயத்த பண்ணும்போது கண்டிப்பா இவரை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணல. உங்களோட இண்டஸ்ட்ரியில தானே இருக்குன்னு சொல்றாரு இவரு. அப்படிப்பட்ட ஆளை வந்து நீங்க தானே ரெகுலேட் பண்ணணும். உங்க இண்டஸ்ட்ரியை நீங்க தானே ரெகுலேட் பண்ணணும். அதுக்கு தான் நடிகர் சங்கம். அண்ட் போலீஸும் பாத்தீங்கன்னா எப்படி சவுக்கு சங்கர் மேல அவர வேலை ஆக்ஷன் எடுத்தீங்களா அதே மாதிரி வந்து இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அப்பதான் வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர்லாம். ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் அஃபெக்ட் இவங்க மேல இல்லை, யார் மேல ஆன்லைன்ல வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து தரைக்குறவா எவிடன்ஸ் இல்லாம மோஸ்டா பேசுறது வந்து கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும். போலீஸ் பெரிய டாஸ்காவே இருக்காது. ஏன்னா அவங்களோட வீடியோ எவிடன்ஸே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க. கண்டிப்பா கோர்ட் வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குங்க. இந்த விஷயம் இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கனால இந்த விஷயத்து சார்பா நான் போலீஸ்க்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். இந்த மாதிரி ஆட்கள் மேலாம் தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க. இந்த இன்டர்நெட்ல யூடியூப்ல பாத்தீங்கன்னா சில பேர் இந்த மாதிரி விஷயத்த தான் கண்டினியூஸா பண்ணின்னு இருக்காங்க. அவங்களோட வீடியோ எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கும்போது கண்டிப்பா தாராளமா நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்துருங்க. ஸோ இப்ப சுஜி லீக்ஸை பத்தி பேசலாம் வாங்க. 2017 மார்ச் அப்ப பாத்தீங்கன்னா சுஜித்ரா அவங்களோட அக்கௌண்ட்ல வந்து தனுஷ் ஆக்டர் தனுஷை பத்தி ஒரு ட்வீட் போடுறாங்க. இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போடுறாங்க. அந்த ட்வீட்டுக்கு அப்புறம் அடுத்த நாள்லயே பாத்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட்ல வந்து சுஜித்ரா அவங்களோட அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா வந்து ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ஹேக்கான ட்வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து ஆக்டர் போட்டோஸும் வந்து அவங்களோட பிரைவேட் போட்டோஸ் அவங்க பிரைவேட் பண்ற விஷயத்த எல்லாமே அந்த அக்கௌண்ட் மூலியமா சுஜி லீக்ஸ் பேர்ல வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இது சம்பந்தமா நிறைய நியூஸஸ் எல்லாம் வந்தது. அந்த டைம்ல ட்ரெண்டிங் டாபிக்கே இதுதாங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நடக்கும் போது இது சம்பந்தமா அந்த ஹேக்கான அக்கௌண்ட் சம்பந்தமா சுஜித்ரா அவங்க வந்து கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் போலீஸ் ப்ராப்பரா ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. Entire issue of where my Twitter page got hacked and a lot of videos came out. I think பப்ளிக் நிறைய புரிஞ்சுட்டாங்க அந்த விஷயத்த. இல்ல சுச்சி இந்த மாதிரி பண்ண மாட்டானே அவங்களுக்கு இருந்தது, யாரோ ஹேக் பண்ணிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு விட்டாங்க. பட் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் ஸ்டில் திங்க் தட் ஐ டிட் இட் பிகாஸ் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். தட் போலீஸ்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு, அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் சொல்லியாச்சு. இருந்தும் இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் பேர் வந்து they still think that I'm the one who did it. That's a very sad misunderstanding. லீகலா இந்த மாதிரி ஆக்ட் பண்றவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்குன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 66 இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா செக்ஷனும் அவங்க மேல கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் 67 and 67A படி அவங்க மேல கேஸ் ரிஜிஸ்டர் வாய்ப்பு இருக்கு. இந்தியன் பீனல் கோட் படி செக்ஷன் படி அவங்க மேல கேஸ் ரிஜிஸ்டர் வாய்ப்பு இருக்கு. குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா 10 வருஷத்துல இருந்து 20 வருஷத்துக்கு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்க முடியுங்க. ஆனா போலீஸ் ப்ராப்பரா ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லிட்டு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. சோ இப்ப இருக்க காலத்துல போலீஸ் வந்து சைபர் கிரைம்ல வந்து அப்டேட்டா இருக்கணுங்க. டெக்னாலஜி எல்லாம் வந்து அப்டேட் பண்ணிருக்கணும். கண்டிப்பா இந்த மாதிரி ஆக்ட் பண்றவங்க எல்லாம் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும். மத்தவங்க ஆக்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் பேங்கிங் டிரான்சாக்ஷன், ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன் எல்லா காசுமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள்
லாஸ் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க ரெக்கவரி பண்ணி கொடுக்கணும். போலீஸ் அப்டேட்ல இருந்தா மட்டும் தான் இதெல்லாம் பாசிபிளா இருக்கணும். டெக்னாலஜில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த காலத்துல ஸ்ட்ராங்கா இல்லைன்னா கண்டிப்பா ஹேக்கர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சோ அதனால போலீஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். இந்த விஷயத்துல வந்து போலீஸ் ப்ராப்பரா ஆக்ஷன் எடுத்திருந்தாவே இவங்க இவ்வளவு அளவுக்கு சஃபர் ஆயிருக்க மாட்டாங்க. ஸோ பயில்வான் ரங்கநாதன்லாம் முன்னாடியே ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இவரால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அண்ட் சுஜி லீக்ஸை பத்தி ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா யாரும் இந்த விஷயத்த பண்ணியிருந்தான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ போலீஸ்க்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர்டன் இந்த மாடர்ன் ஏஜ்ல பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் மூலியமாவே நிறைய அவங்களுக்கு ஒர்க் வருது, ஒர்க் ப்ரெஷர் இருக்கு, ஷார்டேஜா ஆள் இருக்கனால தான் இவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியல, எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஆனா போலீஸ் ப்ராப்பரா எக்யூப்மெண்ட் அவங்களுக்கு வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்டா இருக்கணும். அப்பதான் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ போலீஸ் வந்து இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து யூடியூப்ல எல்லாம் இருக்கணும், இன்ஸ்டாகிராம்ல இருக்கணும். நிறைய அஃபென்ஸ்லாம் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல தான் நடக்குது. அந்த விஷயத்தெல்லாம் ரெகுலேட் பண்ணணும். இதுதான் என்னோட கருத்து. அதே மாதிரி சுசித்ரா அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இன்டர்வியூல வந்து ஒருத்தவங்களோட லைஃப் வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா சொல்றதெல்லாம் சட்டப்படி ரொம்பவே தப்புங்க. எப்படி இவங்களோட பிரைவேட் லைஃப்ல மத்தவங்க பேசக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி இவங்க மத்தவங்களோட லைஃப்ல பேசக்கூடாது. இவங்க இந்த விஷயத்த பேசுறதுனால இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்தெல்லாம் போட்டுன்னு இருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதெல்லாமே வந்து இவங்க அவாய்ட் பண்ணிருக்கணும். அண்ட் ஃபைனலா அந்த இன்டர்வியூ எடுக்கிற பர்சன் அவர் நல்லா வந்து தூண்டி விடுற மாதிரி எமோஷனலா வந்து அவங்கள தூண்டி விடுற மாதிரி சில விஷயத்தெல்லாம் பண்ணியிருந்தாரு. அந்த இன்டர்வியூ பர்சன் நம்மளே ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காரு அமலா சாட்சி கேஸ் சம்பந்தமா, நம்மளே வந்து தூண்டி விடுற மாதிரி விஷயத்தெல்லாம் பேசியிருந்தாரு. நம்ம என்ன ஃபேக்ட் என்னமோ அதை தான் நம்ம பேசியிருப்போம். ஸோ இந்த மாதிரி தூண்டி விட்டு கொஸ்டின் கேட்கிற மாதிரிலாம் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு ஓப்பன் அப்சர்வேஷனா கொடுத்திருக்காங்க, ஓரல் அப்சர்வேஷனா கொடுத்திருக்காங்க சவுக்கு சங்கர் கேஸ்ல. ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பர்சனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அட வேண்டிய இடத்துல எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்க இப்ப நீங்க சில இடங்களை சிரிக்கிறீங்களா உங்களே அறியாம? இல்லையே, நான் அறிஞ்சுதான் சிரிக்கிறேன் ப்ரோ. நான் இப்ப இப்படிதான் I'm totally sorted. அழுகை. இந்த வீடியோ அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ஸ் சொல்லிருங்க. வேற ஏதாவது டாபிக் பத்தி நம்ம பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் சொல்லுங்க. எது இம்பார்ட்டனோ எது மோஸ்ட் மக்களுக்கு நீடரா இருந்துச்சோ அதை நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக நான் பேசுறேன். சோ அவ்வளவுதாங்க. பெட்டர் சிட்டிசன், பெட்டர் நேஷன். Thank you for watching this video. Have a good day.